அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நம்ம அப்ளை பண்ணால் இடம் கிடைக்குமா இடம் கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகங்கள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குங்க. நம்ம சேனல் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், நல்ல மார்க் எடுத்திருக்கிற, அதாவது 650 மார்க் மேல் எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை எடுங்க. அது உங்களுக்கு எந்த கல்லூரி விருப்பமோ, ஒருவேளை மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க, இல்லை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க, இல்லை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் இடம் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோட்டாவில் இடம் கிடைச்சது, சேர்ந்துடுறீங்க. மீண்டும் செகண்ட் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைச்சதுன்னா ஸ்டேட் கோட்டாவை சீட்டை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாறினீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் படித்தாலும் ஸ்டேட் கோட்டாவில் படித்தாலும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாதுங்க. நிறைய குழந்தைகள் நினைக்கிறது, ஆல் இண்டியா கோட்டாவில் படித்தா நம்ம ஸ்டேட் கோட்டாவில் பிஜிக்கு வர முடியாதா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எங்கே படிச்சிருந்தாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அது நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு மனம் மறந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டை எடுத்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எங்காவது ஒரு இடம் கிடைச்சிருமா? ஏன்னா விருப்பம், அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஏன்னா செலவு கம்மியாக இருக்கும், நமக்கு எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் நம்ம குழந்தைக்கு படிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய எண்ணம். அதில் எந்த தவறும் கிடையாதுங்க. பட் ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைக்கிறதுக்கு அது கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கிற காரணம் என்ன? ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் ஹை. என்ன காரணம் அப்படிங்கிறத ரியாலிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ பொதுவாக 550 மார்க் இருக்குது, 600 மார்க் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியில், ஓபிசி கேட்டகரியில், எம்பிசி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4000 இடங்கள், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் 4000 இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள் இருக்கும் போதே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. கட் ஆஃப் ஒரு ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் இருக்குங்க. பட் மொத்த இடங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஓப்பன் கேட்டகரி இருக்குது, அதுக்கு எவ்வளோ இடங்கள்? 3053. ஓப்பன் கேட்டகரியில் பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ்ல பிடபிள்யூடி, ஓபிசியில் 2029 இடங்கள், ஓபிசி பிடபிள்யூடி, எஸ்சியில் 1127 இடங்கள், எஸ்சி பிடபிள்யூடி 59, எஸ்டி 564, எஸ்டி பிடபிள்யூடி 29. மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 15% நம்ம எல்லா ஸ்டேட்லேருந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? 7918 இடங்கள் இருக்கு. 7918 இடங்கள் இருக்கு. எய்ம்ஸ், எல்லா எய்ம்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் கேட்டகரி பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ், ஓபிசி, ஓபிசி பிடபிள்யூடி, எஸ்சி, எஸ்சி பிடபிள்யூடி, எஸ்டி, எஸ்டி பிடபிள்யூடி 2207 இடங்கள் இருக்குதுங்க. 2207 இடங்கள் இருக்கு. இப்போ ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு அது இன்டர்னல் டொமிசைல் கோட்டா எடுத்துக்கல, அது நமக்கு எல்லாருமே போக முடியாது. ஸோ அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் யார் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற சீட் எடுத்து பார்க்கும்போது ஓப்பன் கேட்டகரியில் இந்த கவுண்டெல்லாம் வருதுங்க. மொத்தம் 179 இடங்கள் தான் நமக்கு ஜிப்மரில் எல்லா கேட்டகரியிலும் இருக்கு. ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 68, இது பிடபிள்யூடி போயிருங்க. ஓபிசியில் 46, எஸ்சியில் 26, இதெல்லாம் எஸ்டியில் 13. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு இடங்கள் போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 107 ஓப்பன் கேட்டகரி இருக்கு. ஸோ ஓசி, பிடபிள்யூடி, ஓபிசி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 172 சீட்ஸ் இருக்குதுங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பாருங்கள், மொத்தமாக ஆல் இண்டியா கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரிக்கு 4085 இடங்கள் இருக்குங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 4085 இடங்கள். ஓப்பன் கேட்டகரியில் பிடபிள்யூடி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியில் 212 இடங்கள், இடபிள்யூஎஸ்ல 987, இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடியில் 51, ஓபிசியில் 2264 இடங்கள், ஓபிசி பிடபிள்யூடியில் 141 இடங்கள், எஸ்சியில் 1480, எஸ்சி பிடபிள்யூடியில் 77, எஸ்டி 740, எஸ்டி பிடபிள்யூடி 39, மொத்தம் 10,476 சீட்ஸுங்க. 10,476 இடங்கள் தான் ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லாருமே போகக்கூடிய இடங்கள். இதில் டெல்லி கோட்டா தனியாக இருக்கும், பாண்டிச்சேரி டொமிசைல் கோட்டா இருக்கும்,
அது ஒரு சில மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்லாம் அந்த ரிலீஜன் மட்டும் போகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலைங்க. பட் அது இல்லாமல் ஓப்பன் கேட்டகரி எல்லாரும் பங்கு பெறக்கூடிய ரிசர்வேஷன் படி ஓப்பன் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10,466 இடங்கள் தான் இருக்குது. அப்போ இந்த இடங்கள் யாருக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி இடங்கள் குறைவாக இருக்கும், லைக் கேரளா ஸ்டேட்ல அரசு மருத்துவ இடங்கள் குறைவா இருக்கு, அவங்க இந்த பெனிஃபிட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய தமிழக மாணவர்கள் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருக்கிற 670க்கு மேல எடுத்த மாணவர்கள், 650க்கு மேல எடுத்த மாணவர்கள், 700 மார்க்குக்கு மேல எடுத்த குழந்தைகள், நீங்க உங்களுக்கு பிடித்த கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால் எடுங்க. மற்ற மாணவர்களும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, வேண்டான்னு சொல்ல. ரியாலிட்டி என்னன்னா, நீங்க 600 மார்க்கு கீழே இருந்தா அது ஒரு சில கேட்டகரியில் கிடைக்குங்க. எஸ்டி கேட்டகரியில் கிடைக்கும், எஸ்சி கேட்டகரியில் கிடைக்கும், ஓபிசி கேட்டகரியிலையும், ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியிலையும், ஓபிசி அண்ட் ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டால கண்டிப்பா 640க்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. 640 பிளஸ் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். மேபி 650 இருக்கலாம் ஆர் 660 இருக்கலாம். பட் அதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா ஸ்டேட்ல இருந்து 15% இடங்கள் தான் கொடுக்குறாங்க, மீது 85% இடங்கள் ஸ்டேட் கோட்டாவுக்கு போயிடும். அப்ப எந்த ஸ்டேட்ல அது எம்பிபிஎஸ் மருத்துவ இடங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல குறைவா இருக்கும், அந்த ஸ்டேட்டுக்கு தான் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுங்க, தமிழக மாணவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.